வணக்கம். 11/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் நகர்வு: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு புதன். இன்று மேஷராசி நண்பர்களுக்கான ராசி பலன். ராசியை 11ல் ஆட்சி பெற்ற சனி பார்க்குறார். ராசியாதிபதி செவ்வாய் 4ல் நீச்சம். ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ராசிக்கு 2ல் உட்கார். அவர் தனக்காரகன், தன ஸ்தானத்திலிருந்து பார்க்குறார். ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் நண்பர்களால் தொல்லைகள் குறையும். எதிரிக்கு பலம் கம்மி. பிற்பகலுக்கு மேலே யோகம் உண்டு. ரிஷபம்: ராசிக்கும் 11க்குடைய பரிவர்த்தனை யோகம். இவங்க 2 பேரும் நேர் எதிர்கிரகங்கள், தேவகுரு அசுரகுரு. ஒன்று கொடுத்து ஒன்று பெறுதல். கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம் வலுவாக உட்காந்துருக்கு. பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். சிறப்பான பொருளாதாரம். இன்னைக்கு கர்ம காரகம் சனி, அவர் 10ல் ஆட்சியே உட்காந்துருக்கிறாரு. சிறப்பான நாள். பொருளாதாரத்துக்கு வெற்றி வாய்ப்பை குவிப்பீங்க இன்னைக்கு. மிதுனம்: ராசியாதிபதி புதன் 10ல், சூரியன் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், ராகு 4 கிரகத்தை கூட 10ல். பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். சில ஏற்றத்தாழ்வோடு இன்றைக்கி நாள் நவரும். இன்றைக்கி உங்களுக்கு ஆரம்பத்தில் வருமானமும் பிறகு செலவும் இருக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். வாகனவர்த்தி, வாகனம் 4ஆம் இடம் அம்மா ஸ்தானம். இதுங்களுக்கு இன்றைக்கி யோகமான நாள். அம்மாவுக்கு சிறப்பு. அம்மா வகையில் உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான நாள். இன்றைக்கி மிதுன ராசி நண்பர்களுக்கு. கடகம்: ராசிக்கு 8ஆம் அதிபதி ஆட்சி. 4க்கும் 11க்குடைய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 9ல் பாக்கியஸ்தானத்தில் வலிமையாக உட்காந்துருக்கார். 10ஆம் அதிபதியோட செவ்வாய் ராசிக்குள்ளே இருந்து அவர் 5க்கும் 10க்குடைய ராசிக்குள்ளே வலிமையாக உட்காந்துருக்கார். திக்பலம் பெறுறார். ராசியில் நீச்சம் அடைஞ்சாலும் ராசிக்குள்ளே இருக்கிறது சிறப்பு. அப்போ 5க்கும் 10க்கும் உடையவர் 9ல் 9-10 இன்றைக்கி வலிமையாக இருக்குது. தர்மகர்மாதிபதி யோகத்தை அடையக்கூடிய ஒரு ராசி இன்றைக்கி கடகராசி நண்பர்கள். பொருளாதாரம் 5ஆம் இடம் பூர்வீக புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய தந்தை வீட்டு சொத்து. 9ஆம் இடம் அப்பா ஸ்தானம், அப்பா, தந்தை, தாய். இந்த முப்பரிமாணத்தில் இன்றைக்கி யோகமுடைய ராசி கடகராசி நண்பர்கள்.
சிம்மம். 7ல் சனி ஆட்சியாக இருந்து ராசியை பார்க்குறார். ராசியாதிபதி சூரியன் 8ல் உச்சம் பெற்ற சுக்கிரன், நீச்ச பங்கமான புதன், கூட ராகு. இந்த ராசியாதிபதி 8ல் மறைஞ்சாலும் 7ஆம் இடம் வெளிவட்ட நண்பர்களான அனுகூலமான நாள். நண்பர்கள் மத்தியில் மிக சிறப்பு நண்பர்கள் கொடுத்து கை தூக்கி விடுவாங்க. சிம்மராசி நண்பர்கள் கை தூக்கி விடக்கூடிய மிக சிறப்பான நாள் இன்னைக்கு சிம்மராசி நண்பர்களுக்கு. கன்னி. ராசிக்குள்ள சந்திரன் 6ஆம் இடம் ஆட்சி. கவனக்குறைவை பேசுதல், அதிகப்படியான வெளிவட்டாரத்தில் கடினமான உழைப்பில் முன்னேறக்கூடிய நாள் இன்றைக்கி இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு. 6ஆம் இடம் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறதுனால கடினமான உழைப்பு, எங்கேயும் எச்சரிக்கையாக பேசணும், கவனக்குறிப்பாக வாயை விட்டு மாட்டி ஜாமீன் போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இன்றைக்கி ஜாமீன் அதை செஞ்சு தரேன், இதை செஞ்சு இப்படி பண்ணிடலாம் அப்படின்லாம் இதெல்லாம் நிறுத்திக்கணும். 7ல் சூரியன் 12ஆம் அதிபதி 7ல் வெளிவட்டார்கள் அவ்வளோ சிறப்பான நாள் அல்ல இன்றைக்கி கன்னிராசி நண்பர்களுக்கு. துலாம். ராசியாதிபதி உச்சமாக உட்காந்து 12க்கும் 9 புதனுக்குடைய சம்பந்தம். எட்டாம் அதிபதி ராசிக்குரியவர் பரிவர்த்தனை யோகம். 8க்கும் ராசிக்கும் உடைய குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம். ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறதுக்கு சிறப்பான நாள் இன்னைக்கு துளாராசி நண்பர்களுக்கு. தனஸ்தானத்தை குரு பார்க்குறார். பொருளாதாரம், உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இன்னைக்கு காத்து கிடக்கு துளாராசி நண்பர்களுக்கு. தனஸ்தானத்தை குரு பார்க்குறார் 8ல் இருந்து. 5ஆம் அதிபதி ஆட்சி. சொத்து சந்தை இருந்தால் இன்னைக்கு கிளியர் ஆகுதுங்க. 5ஆம் இடம் வலுவாக உட்காந்து ஆட்சி சனியாக உட்காந்துருக்கார். அவர் உழைப்புக்கு அதிபதி சனி. அவர் குறிப்பாக 5லிருந்து ஆட்சி பெற்று வழி நடத்துகிறார். இவங்களுக்கு யோகமான நாள். விருட்சிகம். 4ல் சனி இருந்து 10ஆம் பார்வையாக பார்க்குறார் ராசியை. 7ஆம் பார்வையாக குரு பார்க்குறார். குரு பார்த்தா கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக அற்புதமான இன்னைக்கு. 4ஆம் இடம் அம்மாஸ்தானம், கட்டடம், குறிப்பாக வாகனங்கள் இரும்பு துறை சார்ந்த உயர் ரக வாகனங்கள், லாரி, பஸ்ஸு, தகுதிக்கேற்ப டாடா ஏசி, இது மாதிரி வாகனத்தினால் பிழைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான நாள், அனுகூலமான நாள். வெற்றி மீது வெற்றி குவியும். ராசியை 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குற 7 வெளிவட்டாரங்கள் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படும். நண்பர்கள் மத்தியில் நற்பெயர்கள் ஏற்படும் இந்த விருட்சிக ராசி நண்பர்களுக்கு. ராசியை சனியும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் நண்பர்கள் அல்லது சகோதரியான அனுகூல நாள். சகோதரத்தை உடன் பிறந்தாருடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். தனுசு. ராசியாதிபதி குரு 6ல் 12ஆம் இடத்தையும் தனஸ்தானத்தையும் பார்க்குறார். ராசியாதிபதியே பொருளாதாரம், தனஸ்தானம், பொருளாதாரம் மேலோங்கி வரும், மேலோங்கி நிற்கும். 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார்.
10, 12, 2 இந்த 3 இடத்தையும் ராசியாதிபதியை பார்க்குறார். 3ஆம் இடம் ஆட்சி. 4ல் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ல். உயரக வாகனங்கள், சொகுசு, குறிப்பாக மன்னமகிழ், நீங்கள் டூர் போவீங்க, ஊட்டி, கொடைக்கானல், இது மாதிரி கோடை ஸ்தலம் போயிட்டு வர்றதுக்கு இன்றைக்கி போயிட்டு வருவீங்க. இன்றைக்கி அதுக்கான ஏற்பாடுகள், அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். யாருக்கு? தனுசு ராசி நண்பர்கள். மகரம். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி 2ல் ஆட்சி, 3ல் முழு யோகாதிபதியாகக்கூடிய சுக்கிரன் உட்காந்துருக்கான். நண்பர்கள், சகோதரன், 5க்கு 4 கூடிய செவ்வாய் 7 4க்கும் 11 கூடிய செவ்வாய் 7 ராசியை பார்க்குறார். குரு பார்க்குறார். தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி 2லேயே தனஸ்தானாதிபதி 2லேயே ஆட்சி. இந்த 4 வகை உறவுகளும் 4 வகையான பந்தங்களும் இன்றைக்கி உனக்கு கை தூக்கி விடுவாங்க இந்த மகர ராசி நண்பர்களுக்கு. கும்பம். ராசியாதிபதி சனி ஆட்சி. 2ல் சுக்கிரன், சூரியன், ராகு, புதன். 5ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் உட்காந்து தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்க்குறார். இது உங்களுக்கு அதிபதியான நாள். ராசியாதிபதி ராசிலேயே ஆட்சி. 7ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் 2ல் உட்காந்து குரு வீட்டில் உட்காந்துருக்கார். அரசாங்கத்தின் அனுகூலமான நாள் இன்றைக்கி உங்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு. மீனம். ராசியில் 4 கிரகம். ராசியாதிபதியும் 3ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம். 5ல் 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய 5ல் 5ஆம் அதிபதி சந்திரன் 7ல் இருந்து ராசியை பார்க்குறார். 2ஆம் அதிபதி 5ல் போய் நீச்சம் அடைஞ்சாலும் 9க்கு உடையவர். பொருளாதாரத்தில் அல்லது அசையா சொத்தில் ஏதாவது வில்லங்கள் தெரியும். வில்லங்கங்கள் இன்றைக்கி புலப்படும். கவனக்குறைவாக கையாளக்கூடாது. குறிப்பாக 7ல் கேது, வெளிவட்டாரங்களில் பார்த்து பேசணும். வாயை விடக்கூடாது. எது நாளைக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு தள்ளி போடலாம். இன்றைக்கி தனக்காரக நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். 2ஆம் அதிபதி நீச்சம். பொருளாதார நெருக்கடி ஏற்படும். நட்பு வட்டாரத்தில் நெருக்கடி ஏற்படும். 9ஆம் இடம் கிட்டதுக்கு, 2ஆம் இடம் கிட்டதுக்கு 7ஆம் அதிபதியருடைய கேது இருந்து சந்திரன் கேது குழப்பம், கிரகணம் ஏற்படுத்தக்கூடியது. இன்னைக்கு பங்குனி உத்திரம். எல்லா நேயர்களும் பக்கத்தில் உள்ள முருகன், தமிழ்குடி, தமிழ் கடவுள், தமிழ் ஆசான், பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு அவங்கவுங்களால் தகுதிக்கேற்ப சாமி கும்பிட்டு யாருக்காவது உதவி செஞ்சுட்டு வாங்க. தமிழ் கடவுளை கும்பிடுங்க. எல்லாம் முருகன் அழகு தெய்வம். அவளை பார்ப்போம்.